மிளகாய் இருந்தது. ஏடிஎம்ல எதுக்கு போ. ஏங்க ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? கார்டு சொருவி எடுக்கணும். எனக்கு சொருவு தெரியாது. நான் கட்டாரம் போ. நீங்களா வேணாங்க. யாரு வேணும்? அவர் அனுப்புங்க. நம்ம தாங்கிறாரு இட்டுமா. சைட்டு. அவர் சைட்டுல கையா கையா. சைட்டு விடுவார். போ. அவர் பண்றவரு. அவர் சைட்டுமா. அப்படியா? ஏதோ ஒரு சைட்டு. பத்தியா? சைட்டு. நல்லா எடுத்து தருவாங்க. சூப்பரா எடுத்து தருவார். போ. சரிங்க போயிட்டு வரட்டுமா? பா பா பா. பாய் 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 பாய். ஆட்டம் சிறப்பாக சரி. இப்போதான் நம்மால இறக்க போறேன். நீ தமிழ் நான் பாத்துக்கிறேன். இப்போது நாட்டுப்புற கலை ஆரம்பிக்க இருக்கிறது. பிரமாதமாக ஆடுவாள், அற்புதமாக ஆடுவாள், பல கலைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். கதகளி, குச்சிப்புடி, பேலே, பரதநாட்டியம். இது எது ஆடுவாள் என்று தெரியவில்லை. ஹெலிகாப்டரில் இறங்கி கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார். வந்து விட்டார். இதோ வருகிறார். இதோ வருகிறார். கோயில் உள்ளே வந்து விட்டார். வந்து விட்டார். வந்து கொண்டே இருக்கிறார். ஐ வாடி. அங்க துணி போட்டா வெளுக்கும், என்ன போட்டா வெளுக்கும். இங்க போடுறது வெள்ளை துணி போட்டு அப்படியே ஏத்துக்கணும். என்ன கேரளா குட்டி ஆக்கும். கேரளா சேசி இங்க வந்து இருக்கட்டும். சரி, யார் லேட்டு? கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வெளியா போன கை ஒனியா இல்லையா? இல்ல நான் அத்த மாட்டிக்கும். என்ன அந்த வேலையில அப்ப எந்த வேலையை? வெளியனா வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். ஓ வேலூர். எதுக்கு புக் பண்ண? எத்தனை பேரு? எத்தனை புக்கிங் நீங்க போய் கேட்ட? சாரி, என்னுடைய கோயிலுக்காக பில் போட்டு. ஓ நீ பில்லு போட்டியா? எழுதுனேன். அதுதான் சொல்றேன், பில்லு போட்டியா? எழுதுனேன்டா. ரெண்டும் ஒண்ணுதானே. பில்லு போட்டு பில்லு எழுதுனேன். சரி விடு. சரி இங்க வாமா. சரி. சரி எவ்வளவு வச்சுக்கிறேன்? அது போய் தேவையா வேலை காட்டுறேன். நான் என்னத்துக்கு உங்களுக்கு துட்டு அவ்வளோ வச்சுக்கேன். வா. நான் எதுக்கு உனக்கு கூட்டணும் வந்து தெரியுமா? நீ என்ன பண்ற ஏது பண்ற எங்களுக்கு தெரியாது. அப்படியே மன்னரை கவுத்துடணும். சேர்ல தள்ளி விட்டுட்டா அது நாங்க தள்ள மாட்டோம். அந்த ஆள் பார்க்க மாட்டான். செஞ்சிடும். அது கிடையாது. உன்னை கூட்டு வந்த காரணம் இருக்குது. நீ என்ன பண்ற ஏது பண்ற எங்களுக்கு தெரியாது. உன் ஆட்டத்துல அவர் அப்படியே மயங்கிடணும். சொல்லு ஒழுவணும். எதனா ஓய்வு போட்டோம். நம்ம நம்ம காரியம் முடியா? ஐயோ வேசி காட்டுற சுபகாரியம் அறிமுகப்படுத்தவா? இங்க 30 விழா நடக்குதுமா. முதல் விழா இந்நாட்டு தளபதி ஆள வந்தானுக்கு வெற்றி விழா. இவர்தான் தளபதியாரு. அவருக்கு நரம்பு நோய். நரம்பு நோய் அது. ஆஸ்பத்திரி இட்டு போனோம். டாக்டர் நரம்பு நோய் வந்து நோய் மாரி. அதுக்கப்புறம் இந்த நாட்டு இளவரசி பிறந்த நாள் விழா. இந்த நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த நாட்டுக்கு மன்னர் இவர்த்தா என் ஜாமான். கண்ணடிப்பாரு. இவர் பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ் சைட்டல். இவருக்கு இன்னொரு பேர் சைட்டல். ஆமா, என்ன பேரு? அவர் 6வது வந்துக்கிறார். எல்லாரும் குத்துவாங்க. எப்பவுமே முன்னோத்தவங்க பின்னாட்டவங்க எப்படி யாரும் மாதிரி உன் கலையை பரப்பு.
மனசில் நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? எல்லையடி மலையாள தசமடி தசமடியோ அங்கலம்மா தயக்கருமாரி அங்காள தேவி அம்மா கண்ணிப்பால நாடி நல்லறவன் சிவனடியா சிவனடியா அங்காளம்மா தெய்வமாடி கூத்தாண்டவன் தேப்பவாரு சிவலிங்கமடி எட்டாத கோவிலடி கோவிலடியோ அங்காளம்மா கோட்டர் துட்டு வரலையே நான் என்ன பண்ணுவேன் அப்பா அப்பா
சிறப்பு சிறப்பு சூப்பரானமா கொம்பால இதான் டான்ஸ்னா இதான் டான்ஸ் கொம்பால நீ கீது கீச்ச கொம்மால பிரமாதமா ஆடிட்ட கொம்மால கலகுன்னு கலகிட்ட கொம்மால எல்லாரும் திணற வச்சுட்டு கொம்மால கீகிட்ட அப்படியே சூப்பரா இருக்குது என்னடா கொம்மால டிஸ்ல நினைச்சு ஒண்ணு கர்ணன் டைரக்ஷன் படம் பாத்துக்கிறியா இல்ல கர்ணன் டைரக்ஷன் பாத்துக்கிறியா அவன் படம் எப்படி தெரியுமா இதே போல வெள்ளை ஜாக்கெட் வெள்ளை புடவை கட்டி விட்டுட்டு நேரம் குளத்துல இறக்கி விட்டுவான் இறக்கி விட்டு அப்படியே நின்று காட்டும் பிரமாதமா இருக்கும் புது மாடல் 2025 எவனா சண்டை வந்தானு வருவாரு இப்ப போராடே வாடாகிறானா கேட்கத்தே கிடையாது எத்துனே தான் கம்மால புது மாடல் இந்த மாடலுக்கு எங்க அம்மாவை எடுத்து ஒப்பனை எடுப்பேன் இசும்போ பாவம் காத்து வராது உட்காந்துங்கிறானா இசும்போ அவனாவது ஜாலியா இருக்கான் யாரு இது நீதான் இசும்போறேன் எனக்கு வேணும்பா சார்ஜர் ஐயா இன்னும் செல் இருக்கு வராதம்மா கூட்டி வை நாங்க வந்து வரோம் போ மேல வந்தமா ஆட்டு துட்டு வாங்கி போது அங்க என்னடி ரக்கம் டஸ்னா என்ன மெரியாதி என்னடி உனக்கு மெரியாதி என்ன தமிழ் இது மெரியாதி நைனாவா என்ன உங்க அம்மாவை வச்சிருந்தாரு அவரு இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்டா இல்ல உங்க அம்மாவுக்கு தாலி கட்டி வச்சிருந்தாரா பாசுறோம் நைனான்னு பாசுறோம் நைனான்றது ஒரு தப்பாடா அம்மால நைனான்னு சொல்லிட்டு 5 சொத்து வாங்கி போலான்னு பாக்குறீங்க சொத்துக்கு நைனான்னு கூப்பிடுறா பாருங்க வராது போடி என்னடா சொல்றது நான் தான் சொல்லுவேன் அவரு நான் சொல்லிட்டேன் என்னடா அவனியா ஐயோ நிஜா மாறிவிட்டது 2025 பணத்துக்கும் கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் புரியல பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணம் எப்படி பாத்ரூம் என்ன பேசுற 2025 அந்த நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதானா எவ்வளவு நாள் தான் அடிக்க நிற்பார் போய் வருவார் யார் காந்தி தாத்தா ஆமாமா வயசாகி போச்சுல போயிட்டு வருவாரு ஆனா காந்தி தாத்தா எங்கிட்ட வந்து ஒரு நாள் அழுகுறாரு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாடா அந்த வெள்ளக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்து தெரியுமா அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனாடா என்ன கேட்காம ரூபா நோட்ல என் போட்டா வேண்டாம் போட்டீங்க எனக்கு திரும்ப ஒயிச்சாப்புல போறான் எனக்கு அசிங்கமா இருக்குறான் சங்கடிக்கிறாளா நானு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு என் தூக்கி கடாசுறானுங்கிறான் அவனாவது போறாது தெரியாம பண்றான் ஆனா அந்த பொம்பளை தூக்கி என்ன இங்கே வச்சுக்கிறாங்களா எனக்கு அசிங்கமா காந்தி தாத்தா அந்த நோட்டே செல்ல கிழிஞ்சு போச்சு நோட்டு நினைச்சு சாக்கிஞ்சு ஐயா கம்பி கட்ட கம்பி கடை போடியா பாரு பேசுறான் ஐயா முடிக்கிறான் ஐயா நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன் வட்டியில நான் போட்டேன் அன்புசார் உணவு பெண்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்புற விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கு நன்றி வணக்கம். இசையால் பலரை மயங்க வைத்து இந்த ஈடில் ஆடரசை பாராட்டி உண்மையாவா அப்பா அந்த முத்தாத்துக்கு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க? இவர் இசையால் பலரை மயங்களை தட்டி படைக்கிறார். இந்த முத்தார் நம்மிடம் இருந்தா அவளே இருந்தாங்க. இதெல்லாம் பணத்தை கொடுக்கறப்பா. பணம் கொடுத்தா இந்த முத்தார் யாரு யாருடைய முத்தாரோ? உனது தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தாரம். என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டியக்காரிக்கு கொடுக்குறீங்க. நாட்டியக்காரி கேவலம் சொல்றாங்க. நாட்டியக்காரி தான் இந்த நாட்டுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துருங்க. ஐயா அம்மா இது விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியும். ஆமா ஆனா கேட்கறது தவறா நினைக்காதீங்க. இது உங்களுக்கு எங்க தான் கிடைக்கும்? இது எங்குமே கிடைக்காது. எங்குமே கிடையாது. விலை மதிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல தான் எங்க செய்யார் மீனாட்சி சொல்ல 30 ரூபாய் 30 ரூபாய் நீ வாங்கி கொடுத்த அந்த கஷ்டம் வாங்கி கொடுத்துங்க. நீ ஓட்டல்ல பாருங்க. இது 30 ரூபாய். 30 ரூபாய் யாருது? எனது மனைவியின் முத்தார். 30 ரூபாய் லட்சம்டா. மாத்திட்டா டக்குன்னு மாத்திட்டா. உனக்கு உண்ண உணவு
உடுக்க உடை இருக்க இடம் போட்டாமா ரூம் போட்டாமா அப்பா அச்சா பாரு அரண்மனை தங்க வைக்கிறீங்க. இருக்கட்டும் விடுமா. இது வந்தார வாழ வைத்த நாடு, எவரையும் விரட்டி அடித்து வழக்கமல்ல. இவ்வளவு ஒரு நாட்டியக்காரி நம் நாட்டு ஒரு போல இருக்கட்டும். அப்பா அவங்க அரண்மனை தங்கினாங்க பாக்குறவங்க என்ன தவறா பேசுவாங்க, தப்பா சொல்லுவாங்க. தவறா நினைக்கிறவங்க இருந்தா சரி, மற்றவங்க வச்சு எனக்கு கவலையே இல்லை. அப்ப பொன் பொருள் கொடுத்தீங்களா அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, நமக்கு தேவைனாக்க கூப்பிடலாம் பாவலே. எனக்கு தெரியும் உனக்கு அனுபவம் போதாது. தெரியாது உனக்கு அப்ப சொல்லி கேட்டு நான் சொல்றதை செய் போகல. அடிச்சுடுவாங்க இதெல்லாம் மோசமா இது நீங்க எதனா செஞ்சுட்டு போங்க. ஐயா அது மட்டும் இல்ல, சிறந்த உணவும் இருக்கிறது. உணவு உணவு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஐயா ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ரூம் மட்டும் தப்பு. ஓ நீ என்ன ரூம் கேளுமா நான் தரேன். இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ரெஸ்ட் ரூம்னா ஓ பாத்ரூம். அம்மா இந்தியன் பாத்ரூம் பாரி மாதிரி பளிங்கல் போட்டு வச்சிருமா. நீ பாத்ரூம்லயே போலாம், பாத்ரூம்லயே சாப்பிடலாம், பாத்ரூம்லயே பார்த்து தூங்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். இண்டியன் வேண்டாம், யா ரெஸ்ட் ரூம் வேணும். முட்டி போட்டு உட்கார முடியல, அப்படியே உட்கார முடியல. அப்படியா உனக்கு நேத்து நெட்ல பார்த்தேன் புது மாடல் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்டுரு. நீ போய் எதுவும் பண்ண வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், அப்படியே உட்கார வேணாம், முக்க கூட தேவையில்லை. நீ போனா பைப் ஒன்று வரும் வச்சுனா டர்ன்னு காத்து மூலியமா எல்லாம் காத்து மூலியமா டர். அது உனக்காகவே நீ தான் ஓபன் பண்ண, அவர் ஓபன் பண்ண முடியாது. அடிச்சுக்கோ என்ன அடிச்சுக்கோ, சரி அவங்களுக்குலாம் அடிச்சுக்கோ. ஐயா என்ன ஏய் ஐயா நான் என்ன ஓடி விடுமா ஐயா? வரத்தா வர என்னச்சுன்னு ஓடிடு. ரெண்டு பேரும் ஆடிக்கலாம் டிங்கி 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 டிங்கி. சரிண்ணா மாறி பாப்பா லட்சாடு வரேண்ணா. ஐயோ பின்னாடி பாத்தீங்கன்னா போ பேராட்டமா தூக்கி இருக்குது. ரெண்டு பேரும் உக்காந்து வந்துருவோம் மழகுது. நாளைக்கு நீ ஆச்சரிட்டு போ, பணங்க சரி மாதிரி ரெண்டே சேர்த்துக்கு நம்மள சரியா அப்புறம் போ. ரொம்ப ஆசைப்படுறாமா வரேன். கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்து விட்டு சிறந்த உணவு இருக்கிறது. இந்த முப்பது விழாவை கலந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் இந்த உணவு உடுக்க உடை இருக்க இடம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம எதிர்பார்க்காத அந்த போச்சு. நாளைக்கு கைடு கொடுத்தாலும் தங்கையான கொடுத்தா இனிமே தான் ஒவ்வொரு கையா சும்மா ஆடிடுங்க. ஓஹோ அப்படியா? நீ சொல்லு சொல்லு. குறிஞ்சி கடகமலை மலைக்கடக முருகன், முருகன் பிதா சிவன், சிவனியரோத ரிஷபம், ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா, பிரம்மாவின் மனைவி கலைவாணி, கலைவாணி கரத்தில் வீணை, வீணைக்கு உரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கழகம், கழகத்தை படைத்தவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாணி கரத்திலோ கபாலம், கபாலத்துக்குரியது ஒரு உதிரம், உதிரத்துக்குரியவர் அரக்கர்கள், அரக்கர் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிக்க சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமால், திருமால் மார்பிலே தங்கியிருப்போம் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி பொருந்திய நமது கட்டபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாதத்திலே சிறந்தது மார்கழி, யாகத்திலே சிறந்தது அஸ்வமேத யாகம், நதிகளிலே சிறந்தது கங்கை நதி, மலர்களிலே சிறந்தது செண்பகப்பூ, நெல்லுக்கடகு சின்னச்சம்பா, சொல்லுக்கடகு ஹரிச்சந்திரன், வில்லுக்கடகு விஜயன், கிராமத்து கழகு நமது கட்டபுரம் கிராமம். அடேங்கப்பா, இந்த அழகு வாழ்ந்த அமைதி கொண்ட மண்ணுக்கு எங்களை அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். சீர்வாங்கு உலகமெல்லாம் காத்திருக்கும் அன்னையை, சீர்வாங்கு உலகமெல்லாம் காத்திருக்கும் அன்னையை, பார்வாங்க நமது கட்டபுரம் கிராமத்திலே பரிமளிக்கும் அன்னையை உன்னடி போற்றி போற்றி, பூமியெல்லாம் காலோங்கி நல் விளைச்சல் வாய்த்திரவே, நம்மையெல்லாம் காத்திருக்கும் பூத்து குலுங்கும் இம்மக்களை காத்திரும் அன்னையை உன்னடி போற்றி போற்றி, தங்க தாமரை போல் வீட்டிருக்கும் நமது கிராம தலைவர் அவருக்கும், தாமரை இருக்கக்கூடிய நமது கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும், அந்த இதழில் குளிர்க்கக்கூடிய தேனை பருக வந்ததை போல் அலைகளை திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும், அரும்பாடுபட்டு அயராது உழைத்து இன்றைய தேர் திருவிழாவை
மிக சீரும் சிறப்போர் நடையாற்றி வரக்கூடிய நமது ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களும் நம்ம கிராமத்து பொதுமக்களும் இன்றைய இளைஞருமாக ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்ட குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகமன்ற குழுவை பாராட்டி 201 ரூபாயும் இங்கே தற்போது தவளை வைத்த ஆடிய ஆடல் அரசி நமது அருகாமல் இருக்கக்கூடிய காந்தபாளையத்தை சேர்ந்த சாரு என்று சொல்லக்கூடிய அருளை பாராட்டி 101 ரூபாயும் ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். நமது கிராமம் ஆள்போ தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னைய பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டவரபாளையத்தை சேர்ந்த கபாப்கார் கணக்காளர் பேரு ராமு ஐயா அவர்கள் எங்கள் நகைச்சுவை நாயகன் முருகனை பாராட்டி 101 ரூபாய் வரைவிடுகிறார்கள். அண்ணா குடும்பங்கள் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வடிகோடி புல்லுக்கு வாங்கிய பொதுமாம் தொழிலையில் நல்லார் ஒருவர் உள்ளதே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அப்படி இருக்கக்கூடிய வாழ்க நலமுடன் சாரு லதாவை பாராட்டி இங்கே அருமை அண்ணா கருணாநிதி இங்கே நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்டவர் சாலை பணியாளர் இங்கே RS இங்கே நமது சாருமதியை பாராட்டி 101 ரூபாய் வரைவிடுகிறார்கள். அண்ணா குடும்பங்கள் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மனக்குறையா தளபதியாரே, உங்களுக்கு எந்த ஒரு மனக்குறை இருந்தாலும் எந்த ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய தண்ணீரை தீர்த்து வைப்பார். என்ன சொல்றீங்க? நகரவளத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று அந்தபுரமாக சென்று சென்ற இடத்தில் இதுவரை என் வாழ்நாளில் பாற்கால காட்சி பார்த்து தளபதியாரே, நீங்க இது மொட்டை சொல்றீங்க, இது கொஞ்சம் கூட புரியவே இல்லைங்க. ஆமாங்க, நான் சொல்ல வார்த்தை புரியவில்லை. வாங்க ஓரமாக பாத்து எந்த வார்த்தை சொல்லிங்க. எப்ப உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு, என்ன துரோகம் செஞ்சாரு, அபாட்டமா பைய சொல்றீங்களே. இளவரசே,
உன் தந்தையை நானும் நகமும் சதவும் போல் சிறந்த முறையில் அரசாட்சி செய்கிறோம். அப்படி இருக்கும்போது உன் தந்தை மீது வீணான பழி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேற எதுக்கு சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றது? அந்த ஆண்டோட வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். என்னுடைய தந்தை ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க கூடாது. சொல்லும் வார்த்தைக்கு என்னுடைய தந்தை தவறு நீங்க பாத்தீங்களா? விட்டு மனலட்சோடு வந்திருக்கேன். அந்த புறத்தில் தனிமையில் இருக்கிறார்கள். இப்ப போனாலே இருப்பாங்களா? கலைவான உழைப்பு சரிங்க. உழைப்பால் உயர்ந்ததா விழா. பாவங்க ஒரே ஆள் ஏத்தின்னு செஞ்சீங்க. உடம்பு எப்படிக்குதா? டயர்டாகுதா? உட்காரு உட்காரு. சரக்கு அடிக்கலாமா? என்ன குடிகாரன சரக்கு? ஐயா, ஒரு நாட்டு மன்னர் உனக்காக கொடுப்பானா? உனக்கு பயராட்டம் மொத்தம் பயத்திலே மாப்பள வாழை மாப்பள வாழை மூன்று போட்டு போயிட்டு வெள்ளக்காரெல்லாம் பாடிக்கினே குடிக்கிறானேன்னு பாடினேன். என்ன குடி? இதுவரை குடித்த பழக்கம் அல்ல. அவன் தான் குடிச்சு பாடு. முத்தா குடிக்கிறான் போயிச்சா. நீ கொடுக்க நான் குடிக்கிறேன். ஆனா இது உடம்பை கெடுக்க எது பண்ணாங்க? என்ன கள்ள குடிச்சாத்த என்ன கடைசியில கலவு ஆல்கஹால் பயரசம். ஆமா, முக்கோண சாறு மூத்து போட்டு போய் அது அப்படித்தான் இருக்கும். உள்ள போனா சரி அப்படி சாப்பிடு. இதான் பழைய பழக்கம். ஏன்னா அப்பெல்லாம் ஊரக்கா வாங்க துட்டு இருக்காது. இதை மோந்து நாச்சு இது நாத்து அது நாத்து அந்த நாத்துக்கு அடிக்கிறோம். எல்லாம் அப்படித்தான் சாப்பிட்டு. ஏன்னா கடை தாண்டு 12 மணி திறக்கிறாங்க. காலைல 6 மணிக்கு தந்தா கூட பரவாயில்ல. அவன் அழிச்சு கிடக்குறான். விட்டா புடி மூடுவான் போல. ஆமாங்க, புடி அவள்தான் குடிக்காரெல்லாம் தெரியும். நம்ம என்ன கட்டோம் மாமா. உன்னை நான் என்னவோ நினைச்சேன். மாமா என்ன மாமா? நீ விடு மாமா. நீ யாரு மாமா? உன் பொண்ணு தெரியா? பெரிய பொண்ணு சரக்கே வாங்கிச்சா குடிக்காரட்டு என்ன உனக்கு மாமா. இதை முன்ன உலகத்தை சுத்தி வந்து. ஆமா மாமா, இந்த உலகமே சுத்திங்குது மாமா, சுத்திங்குது. சரி விடு. உனக்கு போட அதிகமா போச்சு. நீ படு. ஆயா வரும். ஆயா வரும். ஆமா ஆமா, நீங்க ஒரு அழகா இருக்குங்க. எங்க ஆயா சூப்பரா இருக்கான். ஜெயமாலி மாதிரி இருக்கான். சூப்பரா இருக்கான். தென் கூடி நல்ல குடி தெரியாது. ஏன்னா குச்சி குடிகாரனை கேவலமா இல்ல. நானும் பாக்குறேன் நிறைய பேர் இதான் பண்றாங்க. குச்சிட்டு கீழே வைறாங்க. தமிழ்றா குச்சிட்டு அங்கே கீழே வைறா வீழ்ந்துட்டு குடியா. அது எப்பறம் விழுந்துட முடியும்? இதெல்லாம் கரெக்டா தெரியும் உனக்கு. காலை விட நல்ல வேலை உள்ள ஆகி போச்சு. அடுத்த வேலை மணமகளே மணமகளே கோவையில சரலாம இருக்கிறா. கோவையில சரலாம இருக்கிறா.